அநேக பேரோட வாழ்க்கையில நான் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். இந்த புதிய வருஷத்துக்கு என்று, இந்த புதிய மாதத்துக்கு என்று நான் அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வைத்திருக்கிறேன், உயர்வுகளை வைத்திருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு முன்பதாக ஒரு தடையை காணப்படுகிறது. உங்களுக்கு முன்பதாக அவர் சென்றால் நீங்கள் நின்று கொண்ட இடத்துல நீங்க நிற்க மாட்டீங்க. அவரோடு நீங்க நடக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இத்தனை வருஷங்கள் நின்று கொண்டிருந்த இடமா இருக்கட்டும், அல்லது எந்த காரியம் துவங்க முடியாதா இருக்கட்டும், அல்லது துவங்கின காரியம் முடிவு பெற்றதா இருக்கட்டும், ஆனா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு முன்பதாக போக போறேன் மகளே. எந்த காரியத்தை உங்களால என்ட்ராக முடியாம இருந்துச்சோ, எந்த நன்மைகளை உங்களால சுதந்திரிக்க முடியாம இருந்துச்சோ, ஆண்டவர் உங்களை கொண்டுதான் நடத்த போகிறார். உங்களை தான் அந்த வாசல் வழியா நடத்த போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகளை கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வருடம் தொடங்கி ஒரு மாதத்தை முடித்து 2வது மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த புதிய வருஷம் எப்படி இருக்கிறது? சந்தோஷமான வருஷமா இருக்கிறதா? எப்படி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கிறது? நிச்சயமாகவே கர்த்தர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பிரகாரம் உங்களை நிச்சயமாகவே நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலையோடு, கேள்வியோடு, அல்லது இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது என்று ஒரு கலக்கத்தோடு இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது என்ற வசனம் சொல்லிருக்கிறது. அதற்காக தான் ஒவ்வொரு மாதம் துவக்கத்தில் உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும், உங்களை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு மாதம் முதல் தேதியில் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து உங்களுக்கு நான் வெளியிடுகிறோம். ஒருவேளை இதை பார்க்க வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் கிறிஸ்துவை அறியாத நபர்களாக இருந்தாலும், மற்றும் வெளிநாடுகளிலோ அல்லது வேறு எந்த தேசத்திலிருந்து நீங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்காகவும் இந்த வார்த்தை அற்புதம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. கலங்காதீங்க. எந்த விதமான பாரங்களாக இருந்தாலும் அதை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் என்னைக்கும் மதத்தை பார்த்து நேசிக்கிறவர் அல்ல, அவர் மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். மதம் என்பது மனிதன் உருவாக்கினது, ஆனால் மார்க்கம் என்பது கடவுள் நமக்காக வைத்தது. மார்க்கம் என்று சொன்னால் எல்லா மனிதரும் சந்தோஷமா இருக்க வேண்டும், அவர்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், அவர்கள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரம்பி இந்த பூமியில பூரணமா இருக்க வேண்டும் என்று தான் கடவுளுடைய விருப்பமா இருக்கிறது. அதே விருப்பம் தான் கடவுள் உங்க மேலே வச்சிருக்கிறார். அதற்காக தான் கடவுள் இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்கும்படியாக உங்களுக்கு ஒரு வழிய வாசலை தேர்ந்தெடுக்கார். சரிங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக புறப்பட்டு போக இருக்கிறோம். அதில் என்ன விதமான ஒரு கவலையோடு கேள்வியோடு இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கேளுங்கள், விசுவாசிங்கள். இந்த வாக்குத்தத்தம் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. வேத புத்தகத்திலிருந்து ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். உங்களுக்கு தான் கடவுள் வாக்கு கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் முன்னே போகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் என் அன்பு மகளை பார்த்து, அன்பு சகோதரனை பார்த்து, அன்பு வாலிப பிள்ளைகளை பார்த்து கடவுள் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் உங்கள் முன்னே போகிற தேவனா இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடையை மாற்றுவதற்காக அவர் முன்னே போக ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை கோணலும் இருக்கிற அந்த வாழ்க்கையில நேராக மாற்றுவதற்கு அவர் முன்னே போக ஆயத்தமாக இருக்கிறார். வனாந்தரத்தின் பாதையில நடந்து கொண்டு போகிறீங்களே, அந்த வனாந்தரத்தில் உங்களை நடத்தி கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கரடு முரடான பாதைகள் வழியாக, மேடுகள் வழியாக போய்கொண்டிருக்கிறீங்களே, அதுல தேவன் உங்களுக்கு முன்பதாக போக ஆயத்தமாக இருக்கிறார். இருள் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களே, அந்த இருளிலே உங்களுக்கு வெளிச்சமாக அவர் முன்பதாக போக ஆயத்தமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில தனிமையான ஒரு உணர்வோடு, நான் தனியா இந்த உலகத்தில் நடந்திருக்கிற, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நீங்க நடக்கிறல, உங்களோட கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர் உங்களுக்கு முன்பதாக போக ஆயத்தமாக இருக்கிறார்.
நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். ஏன்னா கடவுள் உங்களுக்கு முன்பதாக போக போறாரா? மோசே என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தான் வேத புத்தகத்துல. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போறேன்னு சொல்லும் போது மோசே சொல்றா, என்னாலலாம் போக முடியாது, அங்க எல்லாம் மிகவும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, மந்திரவாதி இருக்கிறாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லும் போது, இல்லை நான் உனக்கு முன்பதாக போய் அந்த இடத்துல இருக்க சூழ்நிலையை மாற்றுவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், இந்த 6 லட்சம் புருஷர்களை கூட்டிக் கொண்டு வனாந்திரத்தில் நடந்து போன்னு சொல்லும் போது மோசே சொல்றான், ஆண்டவரே இவர்களுக்கு எல்லாருக்கும் நான் உணவை எப்படி கொடுப்பேன், எப்படி தண்ணீரை கொடுப்பேன், இவங்களை எப்படி எல்லாரையும் நான் கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கும் சொல்லும் பொழுது மோசே சொல்றான், நீங்க என் கூட வரலனா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், என்னால இது முடியாது, நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லா, நான் உனக்கு முன்பதாக போவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தா. ஒருவேளை நீங்க கூட மோசே சொன்னது போல, என்னால முடியல ஆண்டவரே, இந்த உலகத்துல எப்படி நான் என்னால வாழ்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த படிப்பின் காரியத்தில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி நல்ல வேலை கிடைக்க போகுது எனக்கு தெரியல, எனக்கென்று எப்படி ஒரு நல்ல துணை, எப்படி திருமண காரியங்கள் வாய்க்க போகுதுன்னு தெரியல. எனக்கு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, திருமணமாகி எப்பொழுது ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது என்று எனக்குள்ளே ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு. அல்லது ஊழியத்தின் பாதியில ஆண்டவர் சொன்னார், நான் வந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு இந்த ஊழியத்தில் ஒரு வெறுமையோடு வறட்சியோடு ஆத்துமா இல்லாதபடி நான் நின்று கொண்டிருக்கிற ஒரு வனாந்தரமான பாதியில் இருந்து கொண்டிருக்கிற, அல்லது கடன் நிமித்தமாக தரித்திர நிமித்தமாக நான் ஏதோ கடவுள் மேல விசுவாசம் வைத்து இந்த தொழிலை ஆரம்பித்த, இந்த கடையை வைத்த, ஆனாலும் என் வாழ்க்கையில் இன்றைக்கு யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையில நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் கடவுள் சொல்றா, உங்களுக்கு முன்பதாக அவர் சென்றால் நீங்கள் நின்று கொண்ட இடத்துல நீங்க நிற்க மாட்டீங்க, அவரோடு நீங்க நடக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதம் நீங்கள் இத்தனை வருஷங்கள் நின்று கொண்டிருந்த இடமா இருக்கட்டும், அல்லது எந்த காரியம் துவங்க முடியாத இருக்கட்டும், அல்லது துவங்கின காரியம் முடிவு பெற்றதா இருக்கட்டும், ஆனா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு முன்பதாக போக போறேன் மகளே, நான் உனக்கு முன்பாக சொல்றேன், நீ எந்த காரியம் மாறல நினைக்கல, நான் உனக்கு முன்பதாக போனா எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை தான் உங்கள் மத்தியில் 2-3 காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். விசேஷமாக வேத புத்தகத்தில் மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த வாக்குத்தத்தை எடுக்கும் போது ஆவியான தெளிவா சொன்னார், அநேக பேரோட வாழ்க்கையில நான் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், இந்த புதிய வருஷத்துக்கு என்று, இந்த புதிய மாதத்துக்கு என்று நான் அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வைத்திருக்கிறேன், உயர்வுகளை வைத்திருக்கிறேன், ஆனால் அவர்களுக்கு முன்பதாக ஒரு தடையை காணப்படுகிறது. யோசித்து பாருங்க, நீங்க கூட ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அதுல ஒரு தடை வந்து விடுகிறது. ப்ரமோஷன் கிடைக்கும் நினைக்கிறேன், அதுல ஒரு தடை வந்துருது. எப்படியாவது இந்த கடனை அடைச்சலாம் நினைக்கிறேன், அந்த கடனை அடைக்கும் தருவாயில பார்த்தா இன்னொரு கடன் வந்து அதுல ஒரு தடையா இருக்கிறது. இந்த வியாதி மாறிடும் நினைக்கிறீங்க, அந்த வியாதி மாற முடியாத ஒரு தடையா இருக்கிறது. அல்லது பிசாசானவன் என்ன செய்கிறான், நீங்க எப்படியாவது அடுத்த எல்லைக்கு போய்விடக் கூடாதபடி உங்க வாழ்க்கையில் அநேக மனிதர்களையும் மற்ற சூழ்நிலைகளை கொண்டு வந்து தடையா இருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்துல கடவுள் சொல்ல, அவர் உங்களுக்கு முன்பதாக போகும்போது தடைகளை எல்லாம் மாற்ற போகிறார். எவ்வளவு பெரிய தடையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய எரிக கோட்டையா இருக்கட்டும், உங்களுக்கு முன்பதாக செங்கடலாய் கூட இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற என்ன விதமான யோர்தானா இருக்கட்டும், என் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகும்போது எல்லா விதமான தடைகளை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தினா இந்த மாதம் நீங்கள் அற்புதத்தை பார்க்க போறீங்க, தடைகளை விலகிறத பார்க்க போறீங்க. ஆனா நீங்க ஒன்னே ஒன்னு செய்யணும், தடையை விலகணும் மாத்திரம் விசுவாசி கூடாது, கர்த்தரை முன்பதாக அனுப்புங்க. கர்த்தரா முன்பதாக அனுப்பும் பொழுதுதான் தடைகள் விலகும். நாம என்ன செய்கிறோம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா எல்லாம் மாறப்போகும்னு நினைக்கிறோம், அது இல்ல, கர்த்தரை முன்னே அனுப்பணும். நீங்க அமைதியா இருக்கணும். ஒரு நாள் துவங்கும் பொழுது எவ்வளவு ஒருவேளை இன்டர்வியூவா இருக்கலாம், திருமண காரியங்களா இருந்தால் தேவ சமூகத்தில் அமருங்க. ஒரு நாள் அமருங்க, எல்லா வேலையை விட்டுட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இனி எந்த காரியத்துக்காக நான் முயற்சி எடுக்க போகிறது இல்லை, எந்த மனிதனை நான் பார்க்க போறது இல்லை, யாரிடத்துல நான் பணங்களை கேட்க போறது இல்லை, நான் எடுக்கிற ஒரே ஒரு முடிவு தேவ சமூகம் தான். மோசே பக்தன் அதான் செய்தான், ஆண்டவர் சமூகத்தில் போய் கதறினா, ஆண்டவரே நீங்க போனாதான் நான் இந்த இடத்தை விட்டு போங்க, நீங்க போலனா இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு போக மாட்டேன் என்று ஒரு பிடிவாதமாக ஜெபித்த போது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டா, நான் உனக்கு முன்பதாக போவேன்,
நீங்க இந்த வருஷம் தொடங்க. ஒருவேளை ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில முடிவெடுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பதாக போங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற தடையை மாற்ற உங்களால தான் முடியும். நீங்க எனக்கு முன்பதாக போங்க. என் கணவரை மாற்றுவது உங்களால தான் முடியும். என் கணவருக்கு முன்பதாக போங்க. என் பிள்ளையை மாற்றுவதற்கு உங்களால தான் முடியும். நீங்க என் பிள்ளைக்கு முன்பதாக போங்க. எனக்கு எதிர்காலம் ஒரு கேள்வியா இருக்குது, என் எதிர்காலத்தை நீங்க போக என்று தேவ சமூகத்தில் முழங்கால் பட்டு நீங்கள் எந்த அளவு கர்த்தரை சார்ந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் தடைகளை மாற்றுவாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் தடைகளை நீக்கி வாட்சலால் உட்பிரவேசிங்கள். இந்த